கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த ஆவுடையப்பன் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய மகள் 29 வயது நிரம்பின மகள், திருமண தடை, இந்த திருமண தடை மாறும்படியாக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமண தடை இருந்துச்சுன்னா கர்த்தர் மாற்றுவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் ஆவுடையப்பன், அவங்களுடைய மகளுடைய திருமண தடைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. என் தேவன் தடைகளை நீக்கப்படுவீராக. யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அது மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கீங்களோ, சர்வ பலவீனம் மாத்திரமல்ல, மனதளவில் பலவீனப்பட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஏசாயா 41:10 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, இந்த பகுதியில் என் மனசு பலவீனமாக இருக்குது, இந்த காரியத்தில் என் சரீரம் பலவீனப்படுகிறது, இந்த காரியத்தில் நான் பலனற்றவனாக இருக்கிறேன், எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கேளுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீதிமொழிகள் 24:10 நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகி போகும். அன்பானவர்களே, பிசாசனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பலவீனப்படுத்தணும், உங்கள் பலனை குறுக்கணும். நான் சொல்லட்டுமா? டைரக்டாக உங்களுடைய பலனை பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்டைரக்டாக உங்களுக்கே தெரியாமல் தான் உங்களை பலவீனப்படுத்த முடியும். ஏன்னா உங்களை பலவீனப்படுத்தியாச்சுன்னா உங்களை ஈஸியாக மேற்கொண்டுடலாம். ஆனால் பிசாசு ரொம்ப தந்திரமாக உங்களை பலவீனப்படுத்த நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலத்துக்கு மேலே பலனையும் கிருபைக்கு மேலே கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மளை பலவீனப்படுத்தணும். நம்ம மனசை சோர்ந்து போக பண்ணினா நம்ம ஜெபிக்க மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஆலயத்துக்கு போக மாட்டோம், நம்ம பலவீனப்பட்டு விடுவோம். ஈஸியாக பிசாசு நம்மளை ஜெயிச்சிடுவான். இன்றைக்கு ஏசாயா 40:29, சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறான். சோர்ந்து போயிட்டீங்களோ, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, சோர்ந்து போயிட்டீங்களோ, உங்களை பிசாசு பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறான். ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, பிரதர், இப்போ என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் பைபிள் வாசிக்க முடியலை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை, ஆலயத்திற்கு போக முடியலை. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், இந்த மகள் மனம் சோர்ந்து போனது நிமித்தமாக பலவீனப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன்,
ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டேன். கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. நான் ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம் பிரதர்? இப்போ தான் அவங்க இருதயத்துக்குள்ளே ஆழத்தில் இருந்த கொஸ்டின்லாம் வெளியே வருது. நான் பைபிள் வாசித்து என்ன புண்ணியம்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து என்ன புண்ணியம்? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நான் பார்க்குறேன், வேதனைக்கு மேலே வேதனை பார்க்குறேன். இது என் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது. நான் சொன்னேன், இல்லை சகோதரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார். ஆதியாகமம் 15:1, கர்த்தர் அபிராமுக்கு மகா பெரிய பலனாக இருந்தது போல உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 3 மாதம் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, நல்லா பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க, ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஆண்டவர் என்னை பலப்படுத்தி ஆண்டவர் எனக்கு நன்மையினால் நிரப்பினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிசாசால் டைரெக்டாக உங்களுடைய பலத்தை குறுக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் பலத்தை குறுக்கன்னு நினைப்பான். முழு வேதாகமத்திலையும் அதிக விலை போனது என்ன தெரியுமா? ஒரு பலன் தான். யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தாங்க. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆனால் சிம்சோனை பெலிஸ்தியருடைய அதிபதிகள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, அதிபதிகள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. எதற்கு? நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிலாட்ட போகிறாங்க. சிம்சனுடைய மகா பெரிய பலன் எதில் இருக்குது நீ கேளு, அவனை எப்படி நான் சிறுமைப்படுத்தலாம். இப்போ தெளிலாள் மூலமாக ஈஸியாக வராங்க 1100 வெள்ளிக்காசு. இப்போ சிம்சோன் உண்மையெல்லாம் சொன்னான். ஈஸியாக சிம்சோனை பலவீனப்படுத்திட்டாங்க. கடைசியில் மாவு வரைக்க வச்சுட்டாங்க. கடைசியில் கேலி பொருளாக மாறிட்டான். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை தொட முடியாது. அதுதான் உங்களுடைய பலன். அப்போஸ்தலர் 2:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். சோதனையை ஜெயிப்பதற்கு ஒரு பலன் வேணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எதில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கீங்களோ, இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு பலன் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாஸ்து பாருங்க. எலியா சோர்ந்து போய் பலனற்றவனாய், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் பரிசுத்தவன் அல்ல, நான் செத்த நலமாயிருக்கும். பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் பலப்படுத்தினார் ஆண்டவர். இன்னைக்கு எலியாவை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவர் உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பலப்படுத்துவீராக. மனசளவில் பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துவீராக. இவர்கள் எல்லாரும் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.